கும்பகோணம் அருகே தமிழக திருப்பதி, தென்னக திருப்பதி என்று போற்றப்படும் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான ஒப்பிலியப்பன் கோவில் வெங்கடாச்சலபதி சுவாமி திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவ பெருவிழா முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர். கும்பகோணம் அருகே உள்ள ஒப்பிலியப்பன் கோவிலில் அமைந்துள்ள வெங்கடாச்சலபதி சுவாமி திருக்கோவில் 108 வைணவ தலங்களில் ஒன்றாகும். தமிழக திருப்பதி என்றும் போற்றப்படுகிறது. இத்தலத்தில் பெருமாள் ஒரே தாயாரான ஸ்ரீ பூமி தேவியுடன் ஒரே சன்னதியில் நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இத்தலம் திருமங்கையாழ்வார், பொய்கையாழ்வார், பேயாழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமைக்குரியதாகும். இங்கு மூலவர் பெருமாளுக்கு உப்பு இன்றியே நிவேதனம் செய்யப்படுகிறது. தமிழகத்தில் வேறு எந்த வைண தலங்களிலும் இல்லாத வகையில் இங்கு மட்டுமே துலாபாரம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய பெருமைக்குரிய தலத்தில் ஆண்டுதோறும் பங்குனி பிரம்மோற்சவம் 12 தினங்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் காலை மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதியுடன் நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான இன்று உற்சவர் பெருமாள் பூமி தேவி தாயாருடன் தேரில் எழுந்தருள தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்தெழுத்து வந்தனர். தொடர்ந்து புஷ்கரணியில் தீர்த்தவாரியம் நடைபெற்றது. பின்னர் 12ஆம் நாளான வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மூலவர் சன்னதியில் நண்பகல் அன்னம் பெரும்படையிலும் மாலை புஷ்ப யாகமும் நடைபெற்று விடையாற்றி திரு வீதி உலாவுடன் இவ்வாண்டிற்கான பங்குனி பிரம்மோற்சவம் பெருவிழா இனிதே நிறைவு பெறுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் கீழ் மருதாந்தநல்லூர் தெற்கு தெருவில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலய அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கடந்த சனிக்கிழமை முதல் கால யாகசாலை பூஜை பெற்ற நிலையில் இன்று காலை 2ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவு செய்யப்பட்டு மகா பூர்ணாகுதி செய்யப்பட்டு பின்னர் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவிலை வலம் வந்து கும்ப கலசத்தை அடைந்தது. கும்ப கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழா ஏற்பாடுகளை கீழ் மருதாந்தநல்லூர் தெற்கு தெரு கிராமவாசிகள், கிராம நாட்டமை பஞ்சாயத்தார்கள், இளைஞர் நற்பணி மன்றத்தார், மகளிர் சுய உதவி குழுக்கள் சார்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுன் திருவிழந்தூர் கவரை தெருவில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை முதல் கால யாகசாலை பூஜைகள் துவங்கி நடைபெற்று வந்தன. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவு செய்யப்பட்டு மகா பூர்ணாகுதி செய்யப்பட்டு பின்னர் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவிலை வலம் வந்து கும்ப கலசத்தை அடைந்தது. கும்ப கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் உலக பிரசித்தி பெற்ற திருக்கடையூரில் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான அபிராமி உடனாகிய அமிர்தகடேஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் மட்டுமே ஆயுள் விருத்திக்காக திருமணங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெறுவது சிறப்பம்சமாகும். இந்த சிறப்பு பெற்ற கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு சித்திரை திருவிழாவை ஒட்டி சித்திரை மாதமான இன்று காலை 10 மணிக்கு துவஜாரோகணம் என்னும் சந்திரசேகர கொடியேற்றம் நடைபெற்றது. விநாயகர், சந்திரசேகரர், ஆனந்தவல்லி, சண்டிகேஸ்வரர் சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரம் அருகில் எழுந்துருளினர். பின்னர் சிறப்பு பூஜைகள் செய்து கொடியேற்றம் நடைபெற்றது. அப்போது கொடிமரத்துக்கு மஞ்சள், பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம், பன்னீர், திரவிய பொடி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மந்திரம் போது இசை வாசிக்க சுவாமியை சுற்றி வலம் வந்து வணங்கியது கோவில் யானை அபிராமி. விழாவில் கோவில் கண்காணிப்பாளர் மணி, உள்துறை கண்காணிப்பாளர் விருத்தகிரி, கோவில் நிர்வாகத்தினர், குருக்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இரவு சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. வருகிற 21ஆம் தேதி மாலை அமிர்தகடேஸ்வரர் சுவாமி பஞ்சமுக கொடியேற்றம் நடக்கிறது.
காஞ்சிபுரம் மேட்டுத்தெரு அருகே கருக்கனில் அமர்ந்தவள் கோவில் தெருவில் கோவில் கொண்டுள்ள அருள்மிகு காஞ்சி ஸ்ரீ கருக்கனில் அமர்ந்தவள் அம்மன் திருக்கோவிலில் லட்சதீப விழா ஏப்ரல் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு தீபங்களை ஏற்றி அம்மனை வழிபட்டனர். மேலும் சிவனுடன் அமர்ந்த கோலத்தில் அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டு ஊஞ்சல் ஆட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. உற்சவர் கோவில் வாயிலுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சுமார் அரை மணி நேரத்திற்கு மேல் பல்வகையான வான வேடிக்கைகள் நடைபெற்றது. லட்ச தீபத்தை முன்னிட்டு ஜெயின் பாடநிலா குழுவினரின் பக்தி பாடல்கள் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்மிகு காஞ்சி ஸ்ரீ கருக்கனில் அமர்ந்தவள் அம்மன் திருக்கோவில் இந்நாள் பரம்பரை தர்மகத்தா PR பழனிராஜன் மற்றும் குடும்பத்தினர்கள், PR சுந்தர்ராஜன், P திருஞான சம்பந்தன் ஆகியோர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிராம தேவதையான சேத்துக்கால் செல்லியம்மன் என்கின்ற ஸ்ரீ மூங்கிலம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா 4ஆம் நாளை முன்னிட்டு காமதேனு வாகன உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மூங்கிலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து காமதேனு வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து காமதேனு வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீ மூங்கிலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகர ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் குமுதம் பக்தி ஸ்பெஷல் மற்றும் கோபுரம் மஞ்சள் தூள், PNR யோகலட்சுமி ஜுவல்லர்ஸ், PNR லட்சுமி சில்க்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து நடத்திய 108 பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஊஞ்சல் மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் தோஷங்கள் நீங்க, மாங்கல்யம் கைகூடு, மழலை பேர் பெற்றிட, லட்சுமி கடாட்சம், மகிழ்ச்சி என்றும் நிலைத்திட, நாட்டிலும் வீட்டிலும் நிம்மதி, உற்சாகம், சந்தோஷம் நிறைந்திட இந்த திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து 108 பெண்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு குங்கும அர்ச்சனை மற்றும் மலர் அர்ச்சனை செய்து திருவிளக்கு பூஜை செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அங்காள பரமேஸ்வரி ஆலய நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர். தஞ்சை பெரிய கோவில் சித்திரை திருவிழா 18 நாட்கள் நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு சித்திரை திருவிழாவிற்கான 18 நாட்கள் நடைபெறும் சித்திரை பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு சந்திரசேகரர் பஞ்சமூர்த்தி சுவாமிகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரம் அருகே எழுந்துள்ளினர். தொடர்ந்து 40 அடி உயர கொடிமரத்துக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க விழா 100 அடி நீல கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் பஞ்சமூர்த்திகளுக்கு கொடிமரம் முன்பு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கோவில் வளாகத்தில் பல்லக்கில் எடுத்து வந்து தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சித்திரை தேரோட்டம் அடுத்து வரும் 27ஆம் தேதி காலை 5 மணிக்கு மேல் 7 மணிக்குள் நடைபெறுகிறது. புதுச்சேரி காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ ராமநவமி, சீதாராமர் திருக்கல்யாணம் மற்றும் ராமர் பட்டாபிஷேக விழா நடைபெற்று வருகிறது. விழாவை ஒட்டி கடந்த 10 நாட்களாக ஸ்ரீ ராமநவமி உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் ஸ்ரீ சீதா என்கின்ற ஜானகிக்கும் சேரும் சிறப்புடன் ஸ்ரீ சீதாராமர் திருக்கல்யாணம் மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் சீர்வரிசை தட்டுகளுடன் ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பின்னர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் திருமாங்கல்ய தாரணம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே அமைந்துள்ள காமாட்சிபுரம் கிராமத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் அருள்மிகு சென்றாய பெருமாள் திருக்கோவில் திருவிழா ஆன்மீகமும் பாரம்பரியமும் கைகோர்த்த ஒரு மகத்தான கொண்டாட்டமாக அரங்கேறியுள்ளது. சாதாரண திருவிழாக்கள் தெய்வத்தை வீதி உலா வர செய்வதோடு முடிந்துவிடும். ஆனால் காமாட்சிபுரம் திருவிழாவோ அந்த மலைக்கடவுளே ஒரு விருந்தினரை போல 3 நாட்கள் கிராம மக்களுடன் தங்கி அவர்களது விளையாட்டுகளிலும் கலைகளிலும் பங்கேற்கும் ஒரு நெகிழ்ச்சியான உறவு பாலமாக திகழ்கிறது.
இந்த திருவிழாவின் மிக முக்கிய அம்சமாக மலை மீது குடிகொண்டுள்ள சென்றாய பெருமாள் ஊருக்குள் வருகை தந்தார். அவரை வரவேற்ற கிராம மக்கள் வெறும் பக்தர்களாக இல்லாமல் ஒரு குடும்ப உறுப்பினராகவே பாவித்து கொண்டாட்டத்தில் இணைந்தனர். குறிப்பாக கிராமத்து இளைஞர்களுடன் சேர்ந்த சென்றாய பெருமாள் தேவராட்டம் மற்றும் கும்மி போன்ற பாரம்பரிய கலைகளில் பங்கேற்றது காண்போரை சிலிர்க்க வைத்தது. நவீன காலத்திலும் மாறாத ராஜகம் பாலத்துக்கே உரிய அந்த தனித்துவமான ஆட்டமும் பழைய பாடல்களுக்கு இசைவாக மக்கள் ஆடிய நடனமும் அந்த ஊரையே ஒரு கலைக்கூடமாக மாற்றியது. இரவு நேரங்களில் நடத்தப்பட்ட நாடகங்களை மக்களுடன் அமர்ந்து இறைவன் ரசிப்பது போன்ற பாவனையில் நடத்தப்பட்ட நிகழ்வுகள் தெய்வத்திற்கும் மனிதனுக்குமான இடைவெளியை குறைக்கும் விதமாக அமைந்தன. 3 நாட்கள் ஒரு நெருங்கிய உறவினர் வீட்டிற்கு விருந்துக்கு வந்ததைப் போல சென்றாய பெருமாள் ஊர் மக்களுடன் தங்கியிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த விழாவினை பூசாரி சென்னம நாயக்கர் மற்றும் கோவில் காரியதரிசிகள் சென்னம நாயக்கர், அபிகிருஷ்ணன், தாசி நாயக்கர், சந்திரகுமார் செட்டியார், கனகராஜ், சிவகாந்தன், மல்லி நாயக்கர் மற்றும் காமாட்சிபுரம் பொதுமக்கள் முன்னின்று மிக சிறப்பாக ஒருங்கிணைந்து திருவிழாவை நடத்தினர். இந்த பாரம்பரிய விழாவில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து மண்ணின் பாரம்பரியம் மாறாத இந்த விழாவை கண்டுகளித்ததுடன் தங்கள் குலதெய்வத்தின் அருளாசியையும் பெற்று சென்றனர். பழமை மாறாத சடங்குகள், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சமூக ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக இந்த ஆண்டும் காமாட்சிபுரம் பங்குனி திருவிழா ஒரு வரலாற்று சாதனையாக நிறைவு பெற்றது.